உலக வரைபடத்திலிருந்தே ஈரானை முற்றிலுமாக அழித்து விடுவேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை உலக நாடுகள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது முதலமைச்சர் பதவியிலிருந்து இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக விலகியிருக்கின்றார். கச்சத்தீவை மட்டுமல்ல, முழு யாழ்ப்பாணத்தையுமே தமிழ்நாட்டுக்கு எழுதி கொடுங்கள் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பேசியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். உலக வரைபடத்திலிருந்தே ஈரானை முற்றிலுமாக அழித்து விடுவேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை உலக நாடுகள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டி அளித்த டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணை அல்லது பாரசீக வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க கப்பல்களை ஈரான் தாக்குவதற்கு முயற்சி செய்தால் ஈரானை உலக வரைபடத்திலிருந்தே இல்லாமல் செய்வேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இந்த உச்சகட்ட எச்சரிக்கைக்கு பின்னணியில் ஒரு பெரிய மோதல் சம்பவமும் பதிவாக இருக்கின்றது. நேற்றைய தினம் ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரானுடைய IRGC இராணுவம் 2 ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். அதற்கு பதிலடியாக ஈரானுடைய 7 படகுகளை அமெரிக்க இராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக ஒரு பதிவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோசியல் வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தார். ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது என்று இன்னும் சரியாக தெரியவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் அப்படித்தான் ஏதாச்சும் ஒன்றை உடனே அடிச்சு விட்டுருவார். தொடர்ந்தும் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு இப்பொழுது 2 தெரிவுகள் இருப்பதாக கூறியிருக்கின்றார். அதில் ஒன்று, நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்துக்கு ஈரான் வர வேண்டும், இல்லை என்றால் கடுமையான இராணுவ நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த மாதமும் ஒரு முழு நாகரிகமே அளிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்த நிலையில் தற்போது ஈரானிய தரப்பு பேச்சுவார்த்தைகளில் சற்று இறங்கி வந்து நெகிழ்வுத்தன்மையுடன் இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டுகிறார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான இந்த நேரடி மோதல் மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது முதலமைச்சர் பதவியிலிருந்து இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக விலகியிருக்கின்றார். அவருடைய பதவி விலகல் கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றது. முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவின் பல அமைச்சர்கள் அனைவரும் தோல்வியை சந்தித்திருந்த நிலையில் இன்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் உத்தியோகபூர்வமாக முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியிருக்கின்றார். சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் முதல் முறையாக களம் கண்ட நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டு 108 இடங்களில் வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கின்றது. அத்துடன் திமுக கூட்டணி 73 இடங்களில் மாத்திரமே வெற்றி பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கச்சத்தீவை மட்டுமல்ல, முழு யாழ்ப்பாணத்தையுமே தமிழ்நாட்டுக்கு எழுதி கொடுங்கள் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பேசியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஆரம்பத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். ஒரு அடக்கப்பட்ட தமிழன் என்ற வகையில் தமிழ் மக்களின் இதயத்தை வென்ற விஜய்க்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்தும் வடபகுதி மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசிய அவர் நெடுந்தீவு உள்ளிட்ட வடக்கின் தீவு பகுதிகளில் வாரத்தில் 5 நாட்கள் மின்சாரம் தடைப்படுவதாக குற்றம் சுமத்தியிருந்தார். இதன் உச்சகட்டமாக பேசிய அவர் கச்சதீவை விஜய் கேட்டபோது அதனை தர முடியாது என்று ஜனாதிபதி
அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். ஆனால் நாங்கள் கூறுகிறோம், கச்சத்தீவை மட்டுமல்ல முழு யாழ்ப்பாணத்தையும் தமிழ்நாட்டுக்கு எழுதி கொடுங்கள், எங்களை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொள்வார்கள் என்று அதிரடியாக நாடாளுமன்றத்தில் இராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கூறியிருந்தார். இது ஒரு வெட்கக்கேடான பேச்சாக அமைந்திருந்ததுன்னு தான் சொல்ல வேண்டும். ஒரு நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி பொறுப்பில்லாமல் சொந்த நாட்டை இன்னொரு நாட்டுக்கு எழுதி கொடுங்கள் என்ற வார்த்தையை அவர் பாவித்திருக்க மாட்டார். நிச்சயமாக இந்த நாட்டை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தார்.